அனைவருக்கும் வணக்கம். கோமகள் கோவலை அத்தியாயங்கள் 13 மற்றும் 14. அத்தியாயம் 13. ஒரு சின்ன சாணக்கியம். மாமன்னர் வீர ராஜேந்திரர் தமது அருமை மகள் கோவலையை பார்த்து அன்பும் கனிவுமாக புன்னகை பூத்தார். அம்மங்கை தேவியும் பட்டத்து இளவரசர் ராஜமகேந்திரரும் மதுரை மண்டலாதிபதி சுந்தர சோழ பாண்டியரும் அந்த ஆலோசனை மண்டபத்தில் கூடியிருந்தோரில் சில அரசியல் அதிகாரிகளும் படை தளபதிகளும் கோவலையின் இந்த திடீர் பிரவேசத்தை விரும்பாதவர்கள் போலவும், அப்படி அவள் வந்தது பண்புக்கு உகந்தது அல்ல என்றும் எண்ணியவர்கள் போலவும் முகத்தை சுளித்தனர். மற்றும் சிலரோ அவளது வருகையினால் உற்சாகம் அடைந்தவர்கள் போல நிமிர்ந்து உட்கார்ந்தனர். ஆனால் பிரதம அமைச்சர் மழப்பாடி ராயர் மட்டும் சக்கரவர்த்தி தமது மகளை பார்த்து புரிந்த புன்னகையில் ஒளிந்திருந்த கபடத்தை புரிந்து கொண்டவர் போல இளநகையுடன் அவ்விருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார். வா மகளே, சரியான சமயத்தில்தான் வந்தாய். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நீயும் கலந்து கொள்ள வேண்டியது அவசியம்தான் என தமக்கே உரிய விஷம புன்னகையுடன் கூறினார் சக்கரவர்த்தி. சோழ இளவரசிகள் மூவரில் கங்க மன்னனுக்கு திருமணம் செய்து வைக்க யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்பது பற்றி ஆலோசிப்பதற்கு என்று கூடியிருக்கும் இந்த ரகசிய கூட்டத்தில் அந்த 3 இளவரசிகளில் ஒருத்தியான கோவலையே திடுதிப்பென வந்து பிரசன்னமானதால் மாமன்னர் அதிருப்தியும் கோபமும் அடைவார் என அங்கிருந்தோர் எதிர்பார்க்க, அவரோ அவளை அன்புடன் வரவேற்றதைக் கண்டு ஆச்சரியமுற்றனர். தந்தையாருக்கு நன்றி. ஆனால் நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருப்பது என் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அறிய வேண்டும் என்பதற்காகவோ அது பற்றிய எனது கருத்தை கூற வேண்டும் என்பதற்காகவோ அல்ல என்றாள் கோவலை. அவளது மிடுக்கான பேச்சை கேட்டு அவையோர் திடுக்குற்றனர். மாமன்னர் மட்டும் சிறிதும் பதற்றமுறாமல் தமது மகளை நோக்கி புன்முறுவல் பூத்தவாறு, அப்படியானால் சோழ இளவரசி வந்ததன் காரணம் என்னவோ என்றார் குரலில் லேசாக குறும்பு துணிக்க. கோவலை தன் தந்தையாரையும் மற்றவர்களையும் சுற்றி வளைத்து பார்த்துவிட்டு, சக்கரவர்த்தியார் கேட்கும் தோரணையில் இருந்தே அந்த காரணத்தை அறிவார் என கருதுகிறேன். ஆனாலும் அதனை என் வாய்ப்பட இங்கு உள்ளோர் அனைவரும் அறியட்டும் என்று அவர் நினைப்பதாக தோன்றுவதால் சொல்கிறேன். மாமன்னரால் அதி முக்கியம் என கருதப்பட்டு கூட்டப்பட்டிருக்கும் இந்த அந்தரங்க ஆலோசனை கூட்டத்தில் சட்டப்படியும் தர்ம நியாயப்படியும் கலந்து கொள்ள வேண்டிய உரிமை படைத்த ஒருவர் நிர்தாட்சியமாகவும் நீதிக்கு புறம்பாகவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். துச்சமாக கருதி விலக்கப்பட்டிருக்கிறார். அவர் யார் எனில் சோழ சக்கரவர்த்திகளின் ஒரே குமாரரும் இன்றைக்கேனும் ஒரு நாள் சோழ சாம்ராஜ்யத்தின் மாமன்னராக அமரப்போகிறவரும் எனது மதிப்பிற்குரிய சகோதரருமான இளவரசர் அதிராஜேந்திரர் தாம். இந்த அநியாயத்தை சுட்டிக்காட்டவும் அவருக்குரிய உரிமையை நிலைநாட்டவுமே அவருடைய சார்பில் அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாக நான் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். அவையோரில் வயதிலே குறைவாக இருந்த சிலர் கோவலையின் இந்த கூற்றை ஆமோதிப்பவர்கள் போல மெல்ல தலையசைத்து புன்முறுவல் பூத்தனர். ஆனால் வயதில் மூத்த அமைச்சரும் அவரை ஒத்த அரசியல் அதிகாரிகளும் படை தளபதிகளும் பட்டத்து இளவரசர் ராஜமகேந்திரரும் பாண்டிய மண்டலாதிபதியும் முகம் சுளித்தவாறு மாமன்னரையே வெளிப்புரட்டாமல் பார்த்து கொண்டிருந்தனர். ஆம் தந்தையே, தாங்கள் இப்போது அமர்ந்திருக்கும் ஆசனம் தங்களாலோ தங்களின் தந்தையார் அல்லது பாட்டனார் முப்பாட்டனாராலோ சமைக்கப்பட்டதல்ல. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம் ஆகியவற்றை நிலைநாட்டி காட்டுவதற்கு என்றே நமது சூரிய குலத்தில் வந்து உதித்த மனுநீதி சோழரும் சிவி சக்கரவர்த்தியும் அமர்ந்து அருளிய சிம்மாசனம் அது. அத்தகைய அறக்கட்டிலில் அமர்ந்திருக்கும் தாங்கள் அறிந்தோ அறியாமலோ நீதிக்கும் தர்மத்திற்கும் புறம்பாக எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடக் கூடாது என்பதில் சோழ இளவரசி என்ற வகையில் இல்லாவிட்டாலும் கூட சோழ நாட்டு பிரஜை என்ற வகையிலாவது அக்கறை காட்ட வேண்டியது அவசியம் என கருதியே எனது அருமை சகோதரர் சார்பில் இந்த ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஆனாலும் இங்குள்ள சிலர், அவர்களில் குறிப்பாக என் மதிப்பிற்குரிய சிறிய தந்தையார் ராஜமகேந்திரரும் பெரிய தந்தையார் சுந்தர சோழ பாண்டியரும் பிரதம அமைச்சர் மழப்பாடி ராயரும் என்னை இப்போது அதிக பிரசங்கி என்றோ பண்பு அறியாதவள் என்றோ பெற்ற தந்தையின் நோக்கத்திற்கு எதிராக நடப்பவள் என்றோ எண்ணுகிறார்கள். அதை அவர்களின் முகபாவங்களில் இருந்து என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி அவர்கள் எண்ணுவார்களாயின் என்றேனும் ஒரு நாள் என் தந்தையார்
அவர்களையும் இத்தகைய கூட்டங்களில் கலந்து கொள்ள விடாமல் அலட்சியப்படுத்தி ஒதுக்கிவிடுவார் என்பதை முன்கூட்டியே நினைவுறுத்தி எச்சரிக்க விரும்புகிறேன். இந்த சோழ பெருநாட்டின் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் உரிய முடிவுகள் அனைத்தும் சோழ சக்கரவர்த்திகளாலேயே எடுக்கப்படுகின்றன, எடுக்கப்பட வேண்டும். அது ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மைதான் என்றாலும் அம்முடிவுக்கான ஆலோசனைகள் வழங்கும் உரிமைகளை இங்குள்ள எவரும் விட்டுக் கொடுப்பது சோழ நாட்டுக்கு மட்டுமல்ல, அதன் சக்கரவர்த்திகளுக்குமே நல்லது அல்ல என்பதை வலியுறுத்தவே நான் இங்கு வந்திருக்கிறேன். மற்றபடி மிக முக்கியமான இந்த ஆலோசனை கூட்டத்தின் இடையே குறுக்கிட்டு தடங்கள் நேர காரணமானதற்காக மாமன்னர் அவர்களும் மற்றையோரும் சிறு பெண்ணாகிய என்னை மன்னித்தருள வேண்டுகிறேன். பயமறியாத இளம் செம்மறியாட்டு குட்டி பாறை குன்றின் விளிம்பு வரை சென்று துள்ளி விளையாடுவது போல கோவலை இவ்வாறு பேசி முடித்ததை கேட்ட அவையோர் திகிலும் திகைப்பும் வியப்பும் அடைந்தவர்களாக திக்பிரவையுடன் அமர்ந்திருந்தனர். ஆனால் வீர ராஜேந்திரரோ எவ்வித முகசுலிப்பும் இன்றி தமது மகளை கனிவும் பரிவுமாக பார்த்து புன்முறுவல் பூத்தவாறு, சோழ இளவரசியின் நியாயபூர்வமான பேச்சை நான் மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய குமாரன் இளவரசன் அதிராஜேந்திரனை இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைக்காதது தவறுதான். ஆயினும் அவனை அவ்வாறு ஒதுக்கியதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது என்னவெனில், அதிராஜேந்திரனை அழைத்திருந்தால் இந்த அதிமுக்கியமான மந்திர ஆலோசனை கூட்டத்தின் ஆரம்பத்தில் ஓர் இசை நிகழ்ச்சியும் இடையில் சதுராட்டமும் முடிவில் ஓர் ஓரங்க நாடகமும் நடைபெற வேண்டும் என எதிர்பார்ப்பான். அவை இல்லையெனில் இங்கு வீற்றிருக்க விரும்ப மாட்டான். எரிச்சலடைந்து எழுந்து சென்றிடுவான். அப்படியெல்லாம் அவனுக்கு சங்கடம் கொடுக்க வேண்டாமே என்று எண்ணித்தான் அவனை அழைக்காமல் விட்டுவிட்டேன். எனினும் அவன் சார்பில் அவனுடைய தங்கை இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதில் எனக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லை. ஏனென்றால் சோழகுமாரிக்கு இசை, நடனம், இலக்கியம் முதலான கலைகள் மீது எவ்வளவு துவேஷம் உள்ளது என்பதை நான் நன்கு அறிவேன் என்றார் அமைதியான குரலில். மாமன்னரின் இந்த குத்தலும் குறும்புமான பேச்சை கேட்டு அந்த ஆலோசனை மண்டபமே சிரிப்பில் ஆழ்ந்தது. வெகு நாட்களாக சிரிப்பதை மறந்து போயிருந்த அம்மங்கை தேவியும் பிரதம அமைச்சர் மழபாடி ராயரும் கூட வாய்விட்டு சிரித்து விட்டனர். கோவலையின் முகமோ வெட்கத்தாலும் வேதனையாலும் கோவை பழமாக சிவந்து கன்றியது. அவள் உதடுகளை மடித்து கடித்தவாறு தலை குனிந்தாள். அந்த அவையில் இருந்த அனைவரும் இப்போது ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொண்டனர். மாமன்னர் வீர ராஜேந்திரருக்கும் அவர்தம் குமாரன் குமாரிக்கும் இடையே நல்லுறவோ நல்லெண்ணமோ நிலவவில்லை என்பதுதான் அது. தந்தையும் பிள்ளைகளும் ஒருவர் மீது ஒருவர் பக்தியும் பாசமும் வைத்திருக்கிறார்கள். ஆயினும் அவற்றின் இடையே அவர்களுள் பரஸ்பர அவநம்பிக்கை, அதிருப்தி, ஆசாபங்கம் ஆகியனவும் ஆழமாக வேரோடி வளர்ந்து விரிசலை உண்டு பண்ணி வருகின்றன என்னும் விஷயம்தான் அது. மாமன்னருக்கும் அவருடைய வாரிசுகளுக்கும் ஏற்பட்டுள்ள இந்த மன விரிசலின் மூல காரணம் என்ன என்பதை அங்குள்ள யாவருமே அறிவார்கள். வீர ராஜேந்திரர் சோழ மாமன்னராக முடிசூட்டி கொண்ட போது அவருடைய ஒரே குமாரனான அதிராஜேந்திரனுக்கு இளவரசு பட்டம் சூட்ட வேண்டும் என இளவரசி கோவலை பெரும் முயற்சி எடுத்து வாதாடினாள். பல பல தந்திரோபாயங்களும் செய்து பார்த்தாள். ஆனால் அவரோ தமது இளவல் ராஜமகேந்திரரையே இளவரசு பட்டத்துக்கு உரியவர் ஆக்கினார். அது முதற்கொண்டுதான் கோவலையின் போக்கு இப்படி மாறத் தொடங்கி இருந்தது. இந்நிலை இப்படியே நீடித்தால் சோழ பேரரசின் எதிர்காலத்தில் என்னென்ன விளைவுகள் நேரக்கூடும் என்பதை அவையோர் கவலையுடன் எண்ணி பார்க்கலாயினர். இதனால் அந்த ஆலோசனை மண்டபத்தில் இருக்க புழுக்கமான அமைதியே நிலவியது. சிந்தனையில் ஆழ்ந்திருந்த வீர ராஜேந்திரர் மெல்ல தொண்டையை கடித்து விட்டுக் கொண்டு நிமிர்ந்து, என்னுடையவும் காலஞ்சென்ற எனது சகோதரருடையவும் குமாரிகளில் யாரை கங்க மன்னன் தேவேந்திரவர்மனுக்கு மணப்பெண்ணாக தேர்ந்தெடுக்கலாம் என்ற எனது வினாவிற்கு மறுமொழி தேடி ஆலோசிப்பதில் நீங்கள் அனைவருமே அதிக நேரத்தை செலவிட்டும் அது பற்றி எந்த ஒரு முடிவும் உங்களில் எவருக்குமே தோன்றவில்லை என்றே கருதுகிறேன். சரி, அது இருக்கட்டும். இப்போது வேறு ஒரு விஷயமாக உங்கள் ஆலோசனையை தெரிவியுங்கள் என சொல்லி நிறுத்திவிட்டு மீண்டும் சிறு பொழுது சிந்தனையில் ஆழ்ந்தார். அவரது இந்த திடீர் விஷய மாற்ற யோசனை அவையோரை வியப்பூட்டியது. ஏனென்றால் அவர் முதலில் கேட்ட வினாவிற்கு தம் தம் கருத்தினை தெரிவிக்க அவர்கள் தயாராகவே இருந்தார்கள். ஆனால் இளவரசி கோவலை அங்கு வந்திருப்பதே அந்த விஷய மாற்றத்திற்கு காரணம் என்பதையும் புரிந்து கொண்டு மௌனமாக இருந்தார்கள். மாமன்னர் பிரதம அமைச்சரை நோக்கி, மழபாடி ராயரே,
ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யமான கடாரத்து மன்னன் ஸ்ரீ விஜயோத்தங்கனிடம் நாம் அனுப்பிய தூதுவன் கொண்டு வந்திருக்கும் செய்திகளை இங்கு உள்ளோருக்கு விவரித்து கூறுங்கள் என்றார் கவலை தோய்ந்த குரலில். உடனே அமைச்சர் மழப்பாடி ராயர் எழுந்து மன்னரை வணங்கிவிட்டு அவையோரை பார்த்து, அன்பர்களே, கடந்த அரை நூற்றாண்டு காலமாக நமக்கும் கடார பேரரசுக்கும் இடையே நடந்துள்ள போர்கள், சமாதான உடன்படிக்கைகள், வாணிப, கலாச்சார, சமய பரிவர்த்தனைகள், நட்பு முறை விஜயங்கள் ஆகியன பற்றியெல்லாம் உங்களில் பெரும்பாலோர் அறிவீர்கள். ஆதலின் அவற்றை மீண்டும் விவரித்து நேரத்தை வீணாக்காமல் இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கிய தகவல்களை மட்டுமே தெரிவிக்கிறேன் என்ற பீடிகையுடன் தமது பேச்சை தொடங்கினார். ஆம் நண்பர்களே, கடாரத்து அரசன் ஸ்ரீ விஜயோத்துங்கன் சுமார் 35 ஆண்டுகளாக, அதாவது கங்கை கொண்ட ராஜேந்திரருடையவும் அவர்தம் புதல்வர்களான ராஜாதி ராஜருடையவும் ராஜேந்திரருடையவும் ஆட்சி காலம் வரை சோழ பேரரசின் மேலாதிக்கத்திற்கு உட்பட்டு நம்மிடம் மிக நெருங்கிய நட்புறவு கொண்டு நேசப்பான்மையோடு நடந்து வந்தவன் இப்போது தருக்கி செல்ல தொடங்கி இருக்கிறான். நம் வந்தனைக்குரிய ராஜராஜ சோழரால் முதலாக வெல்லப்பட்ட சூடாமணி வர்மனின் மைந்தனான அவன் கடாரத்து அரசனாக பதவிக்கு வந்த புதிதிலும் இப்படி முரண்டு பண்ணியதால் நம்முடைய மாவீர கங்கை கொண்ட ராஜேந்திரர் வெகுண்டு எழுந்து போய் அவனை வென்று அடக்கிவிட்டு வந்தார். அந்த பழைய அடி அவனுக்கு மறந்துவிட்டது போலும். ஆகவேதான் மறுபடியும் நம்மிடம் விடைத்து நிற்க தொடங்கி இருக்கிறான். கடந்த ஓராண்டாக நமக்கு அவன் திரை செலுத்துவதும் இல்லை. அவனுடைய தந்தையால் தொடங்க பெற்று அவனால் கட்டி முடிக்கப்பட்ட நாகை புத்த விகாருக்கு ஆண்டுதோறும் வந்து வழிபாடு நடத்தி காணிக்கை செலுத்திவிட்டு போய்க் கொண்டிருந்த அவன் இப்போது இங்கு வருவதை நிறுத்திவிட்டான். அவனது நாட்டில் உள்ள பௌத்த துறவிகளும் அந்த நாகை சூடாமணி சைத்தியத்திற்கு வரவொட்டாமல் தடை விதித்திருக்கிறானாம். கடாரத்துக்கும் சோழ நாட்டுக்கும் இடையே நடந்து வந்த பேரளவு வாணிபமும் அவனுடைய புதிய கெடுபிடிகளால் சீர்குலைந்து போயுள்ளது. இவை தவிர கங்கை கொண்ட ராஜேந்திரரால் பல்லாண்டுகளுக்கு முன்பு கடார போரில் சிறைப்பிடிக்கப்பட்ட சிற்றரசர்களையும் அவர்களின் பெண் பிள்ளைகளையும் படை தளபதிகளையும் உடனடியாக விடுதலை செய்து தனது நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என மிக ஆணவத்தோடு நமது தூதுவனிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறான். இளவரசி கோவலை உடனே சட்டென்று எழுந்து, இப்படி ஒரு நிலைமை ஏற்பட காரணம் என்ன என்பதையும் இதனால் நாம் எந்தெந்த வகையில் பாதிக்கப்படுவோம் என்பதையும் அமைச்சர் அவர்கள் விளக்கி சொல்ல வேண்டும் என சக்கரவர்த்தி திருமகனாரும் சோழ இளவரசருமான அதிராஜேந்திரனின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றால் கம்பீரமான குரலில். அவளது இந்த வினாக்களை அவையில் இருந்த சில அரசியல் அதிகாரிகளும் படை தளபதிகளும் ஆமோதிப்பது போல பலமாக தலையாட்டினார்கள். மழப்பாடி ராயர் சொன்னார், நியாயமான வினாக்கள், விளக்குகிறேன் அம்மணி. உங்கள் பெரிய தந்தையார் ராஜேந்திரர் காலமானதும் அவருடைய இளவலான நமது மாவீர மாமன்னர் வீர ராஜேந்திரர் சோழ அரசு கட்டில் ஏறிய பிறகு சோழ பேரரசு வழி குன்றியுள்ளது என அந்த கடாரத்து மன்னன் கபோதித்தனமாக கணக்கு போட்டிருக்கிறான். இப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது சிங்கம் உரிமை கர்ஜிப்பது போன்றதொரு பயங்கரமான ஒலி கேட்கவே அங்கிருந்தோர் அனைவரும் திடுக்குற்று திரும்பி பார்த்தனர். சக்கரவர்த்தி தான் தம்முள் பொங்கி குமுறிய கோபத்தை அடக்க முடியாமல் பற்களை நரநரவென அரைத்து அனல் மூச்செறிந்து சிரித்தவாறு தம் ஆசனத்தில் இப்படியும் அப்படியுமாக நெளிந்து கொண்டிருந்தார். மழப்பாடி ராயர் தம்மை ஒருவாறு சமாளித்துக் கொண்டு மேலும் கூறினார், இப்போது நமது சோழ நாட்டுக்கும் சீன சோனக நாடுகளுக்கும் இடையே கடல் வழி வாணிபம் பேரளவு நடந்து வருவதால் அவ்விரு நாடுகளில் கடார நாட்டின் வாணிபம் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ விஜயோத்துங்கன் நம்மிடம் முரண்டுவதற்கு இதுவே முக்கியமான காரணமாக இருக்கும் என கருதுகிறேன். இந்நிலை மட்டும் நீடித்தால் நமது பொருளாதாரம், மக்களின் வாழ்க்கை தரும் முதலானவை கட்டுக்குலைந்து தளர்ந்து நலிவடைய. மழவராயர் தம் பேச்சை முடிப்பதற்குள் ராஜேந்திரர் குறுக்கிட்டு இடி போன்ற குரலில் முழக்கினார், நலிவடையாது அமைச்சரே, நலிவடையவும் விடமாட்டேன். சிறு பொழுது வரை அந்த மந்திர ஆலோசனை கூடத்தில் ஆழ்ந்த அமைதி சொல்ந்தது. அதை திடீரென கலைத்து பேசினார் சக்கரவர்த்தி. ஆமாம், இன்றைய சோழ பேரரசின் பலத்தை குறைத்து மதிப்பிட்டு திமிரி போக துணிந்திருக்கும் விஜயோத்துங்கனுக்கு சரியான புத்தி கற்பித்தே ஆக வேண்டும். நானும் ஏற்கனவே இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஏனென்றால் நம்மிடம் உள்ள மாபெரும் கடற்படைகள் நெடுங்காலமாகவே வேலையின்றி சோம்பி கிடக்கின்றன.
சகல வசதிகளும் பயிற்சிகளும் பெற்று பெரும் எண்ணிக்கையில் இருக்கும் அத்தனை படை வீரர்களையும் படைக்கலங்களையும் பயன்படுத்தாமல் அவ்வாறு வெறுமனே போட்டு வைத்திருப்பது நல்லதல்ல என்பதாலேயே ஒரு கடல் கடந்த போருக்கு தளம் தேடிக் கொண்டிருந்தேன். அதை கடாரத்து மன்னன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டான். வீரராஜேந்திரரின் இந்த பேச்சை கேட்டு அவையோர் வியப்பில் ஆழ்ந்தனர். காரணம், இப்போதுதான் சாளுக்கியருடன் உடல் சங்கமத்தில் பெரும் போர் நடத்தி வெற்றி பெற்று திரும்பியிருக்கும் அவர் உடனேயே இன்னொரு போருக்கு, அதுவும் கடல் கடந்த போருக்கு ஆயத்தமாவார் என அவர்களில் பெரும்பாலோர் எதிர்பார்க்கவில்லை. ஆயின் சிலர் மட்டும் இன்று மாலை கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலில் சண்டீச நாயனார் சிலையை பார்த்து அவர் கொதிப்படைந்ததையும், பிறகு முன்னறிவிப்பு ஏதுமின்றி திடீரென பஞ்சவன் மாராயன் வெற்றி கோட்டத்தை பார்வையிட புறப்பட்டு வந்ததையும் கொண்டு இப்படி ஒரு முடிவு வெளிப்படலாம் என எதிர்பார்க்கவே செய்தனர். அவர்களில் பிரதம அமைச்சர் மழபாடி ராயரும் ஒருவர். எனவே இனியும் காலம் தாழ்த்தாமல் கடார நாட்டின் மேல் படையெடுப்பது என்ற முடிவில் இங்குள்ள எவருக்கேனும் ஆட்சேபம் உண்டா என்பதை அறிய விரும்புகிறேன் என கேட்டார் வீரராஜேந்திரர். சக்கரவர்த்தி அவர்களின் முடிவே எங்களது முடிவும். கடாரத்தின் மேல் படையெடுப்போம். விஜயோத்தங்களின் வீராப்பை வேரோடு அறுத்தறிவோம். நமது வெற்றி கோட்டத்து வாயிலை அவனுக்காக திறந்து வைப்போம் என அரசியல் அதிகாரிகளும் படை தளபதிகளும் ஒரு சேர கோஷமிட்டனர். அதை கண்டு புன்னகை பூத்த வீரராஜேந்திரர் தம் மகள் கோவலையை கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு, மகிழ்ச்சி, இனி இன்னொரு முடிவையும் நாம் எடுத்தாக வேண்டியிருக்கிறது என்று கூறிவிட்டு ஒரு வினாடி யோசனைக்கு பிறகு மீண்டும் கேட்டார். கடாரத்திற்கு செல்லவிருக்கும் நமது படை வீரர்களுக்கும் தளபதிகளுக்கும் தலைமை தாங்க யாரை தேர்ந்தெடுக்கலாம்? எவருடைய தலைமையில் கடார போரை தொடங்கலாம்? நானே தலைமை தாங்கி செல்ல வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். ஆனால் உள்நாட்டின் இப்போதைய நிலைமையும் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அபாயங்களும் என்னை கடல் கடந்து செல்ல விடாமல் கட்டி போட்டிருக்கின்றன. இவை தவிர உடல் சங்கம போரில் நம்மிடம் தோல்வி கண்டு ஓடிய சாளுக்கிய ஆகவ மல்லன் இனி போர்களால் மட்டுமே நம்மை வெல்லும் முயற்சிகளை இரண்டாம் பட்சமாக்கிக் கொண்டு ராஜதந்திர ரீதியில் குழிப்பறித்து வீழ்ச்சியுற செய்யும் உபாயங்களை மேற்கொண்டிருப்பதாக இன்று நமது ஒற்றர்கள் மூலம் செய்தியும் கிட்டியுள்ளது. எனவேதான் கடல் கடந்து சென்று கடாரத்தின் மேல் போர் தொடுக்க சகல தகுதிகளும் வாய்ந்த ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இப்போது ஏற்பட்டுள்ளது. இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு நன்கு ஆலோசித்து சொல்லுங்கள். நமது மாபெரும் கடற்படைகளுக்கு தலைவனாக யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்றார் சிந்தனை வயப்பட்ட நிதானமான குரலில். அத்தியாயம் 14. கபட நாடகம். அவையில் மீண்டும் அமைதி நிலவியது. எவரும் எவ்வித அபிப்பிராயமும் சொல்லாமல் வாய்மூடி மௌனிகளாக வீற்றிருந்தனர். அந்த அவையில் கடற்படை தளபதிகள் 4 இருந்தனர். அவர்களில் ஒருவர் கங்கை கொண்ட ராஜேந்திரரோடு கடல் கடந்து கடாரத்திற்கு சென்று பல போர்க்களங்களில் வெற்றி வாகை சூடி புகழ் பெற்றவர். மற்ற 3 இலங்கையின் மேல் தொடுத்த பல போர்களில் பங்கு பெற்று மாவீரம் விளைத்து காட்டி அனுபவப்பட்டவர்கள். ஆயின் அவர்களும் இப்போது மௌனமே சாதித்தனர். பட்டத்து இளவரசர் ராஜ மகேந்திரரை கடார போருக்கு தலைமை ஏற்குமாறு யோசனை சொல்லலாமா என சில அரசியல் அதிகாரிகளும் படை தளபதிகளும் எண்ணியவர்கள் போல அவரையும் மாமன்னரையும் மாறி மாறி பார்த்தார்களே தவிர வாய் திறந்து சொல்ல ஏனோ தயங்கினார்கள். அரை கண்மூடி சிந்தனையில் ஆழ்ந்திருந்த வீரராஜேந்திரர் சட்டென நிமிர்ந்து, என் வினாவிற்கு விடை தேடும் ஆலோசனை நீண்ட நேரமாக நடைபெறுகிறதே, அவ்வளவு கடினமான விஷயமா இது? அப்படியானால் இந்த மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தில் கடல் கடந்த ஒரு போருக்கான தலைவன் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது என்று இதற்கு அர்த்தமா என்ன என்றார் கேலி குரலில். நான் அவ்வாறு நினைக்கவில்லை. என் மகன் அதிராஜேந்திரனின் பிரதிநிதியாக இங்கே வீற்றிருக்கும் இளவரசி கோவலையே நமது கடார படையெடுப்பை தலைமையேற்று நடத்தி செல்லக்கூடிய ஒரு வீரமா தலைவனை தேர்ந்தெடுத்து சொல்லலாம் அல்லவா? மாமன்னரின் இந்த பேச்சை கேட்டு விறுவிறுப்படைந்த அவையோர் அனைவரின் கண்களும் இளவரசி கோவலையே மொய்த்தன. இப்படி ஒரு வினாக்கணையை தன் மீது தந்தையார் எய்வார் என சிறிதும் எதிர்பாராதவள் போல முகம் வெளிரி போன அவள் தலை குனிந்தபடி மௌனமாக இருந்தாள். ஏன் கோவலை பேசாமல் இருக்கிறாய்? உன் முப்பாட்டனார் ராஜராஜ சோழர் முதலாக ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் எனப்பெறும் கடாரத்தின் மேல் படையெடுத்து சென்ற போது அவருடன் அவருடைய மைந்தரான என் தந்தையார்
கங்கை கொண்ட ராஜேந்திரர் ஒரு படை தளபதியாக சென்றார் என்பதும், பிறகு அவரே 2ஆம் முறையாக அதே நாட்டின் மேல் படையெடுத்த போது அவருடைய மகனான என் அன்பு சகோதரர் ராஜாதிராஜர் அவருக்கு துணையாக சென்றார் என்பதும், அடுத்து ராஜாதிராஜர் தமது இளவல்களான ராஜேந்திரரையும் என்னையும் பலமுறை இலங்கையின் மேல் படையெடுத்து செல்லும் தலைமை பொறுப்பை ஒப்படைத்து அனுப்பினார் என்பதும் உனக்கு தெரியாதா? இவ்வழி வழக்கப்படி உனது சகோதரனான இளவரசன் அதிராஜேந்திரனிடம் கடார போருக்கான தலைமை பொறுப்பை அளிக்கலாம் என நீ பரிந்துரை பண்ணலாமே. சற்று முன் ஏதேதோ நியாயங்களுக்காக என்னிடம் வாதாடிய நீ இந்த நியாயத்தையும் வலியுறுத்தலாமே. உன்னுடைய அருமையானனின் வீரத்தையும் விவேகத்தையும் திறமையையும் நிரூபித்து காட்டக்கூடிய இந்த அரிய வாய்ப்பை நீ அவனுக்கு தரலாமே. ஏன் மௌனம் சாதிக்கிறாய் மகளே? கடார படையெடுப்பிற்குரிய தலைமை பதவியை பல பல போர்க்களங்களைக் கண்டு பல நூறு விழுப்புண்களை பெற்றுள்ள மாவீர இளவரசன் அதிராஜேந்திரனுக்கு அளிக்கலாம் அல்லவா? சக்கரவர்த்தி வீர ராஜேந்திரரின் இந்த விஷம பேச்சை கேட்டு அவையோர் வாய்விட்டு கடகடவென சிரித்துவிட்டனர். ஏனென்றால் இதுவரை இளவரசன் அதிராஜேந்திரன் எந்த ஒரு போர்க்களத்திற்கும் போனதே இல்லை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவமானத்தால் முகம் சுண்டி போய் தலை குனிந்து அமர்ந்திருந்த இளவரசி கோவலை சடாரென எழுந்தாள். அவளுக்கு அழுகையும் ஆத்திரமும் அடித்துக் கொண்டு வந்தன. தலை நிமிராமலே அங்கிருந்து விரைந்து மேன்மாட படிகளில் தடதடவென ஏறி ஓடி மறைந்தாள். கங்க மன்னனுக்கு சோழ இளவரசிகள் மூவரில் ஒருத்தியை மணமகளாக தேர்ந்தெடுப்பது சம்பந்தமான ஆலோசனை நடக்கவிருந்த சமயத்தில் கொஞ்சமும் எதிர்பாராத விதமாக இளவரசி கோவலை அங்கு வந்து ஏற்படுத்திய தர்ம சங்கடத்தை சக்கரவர்த்தி இவ்வளவு எளிதாகவும் குயுக்தியாகவும் தீர்த்து வைத்ததை பார்த்த அவையோர் பெரு வியப்பில் ஆழ்ந்தனர். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சை அப்படியே நிறுத்திவிட்டு திடீரென கடாரத்தின் மேல் படையெடுப்பது பற்றிய பேச்சை ஆரம்பித்து விடையிருக்க சங்கடமான ஒரு வினாவையும் எழுப்பி கோவலையை திக்குமுக்காட வைத்து அவளே அங்கிருந்து எழுந்து ஓடும்படியாக செய்த அவரது தந்திரோபாயத்தை எண்ணியே அவர்கள் அவ்வாறு ஆச்சரியத்தில் அமிழ்ந்து போயினர். ஆனால் கோவலைக்கு ஆதரவாக இருந்த சில அதிகாரிகளுடையவும் தளபதி உடையவும் முகங்களில் ஈயாடவில்லை. நல்லது நண்பர்களே, கடார போருக்கு தலைமை தாங்க தகுதி வாய்ந்த ஒருவரை நானே இன்னும் ஒரு வாரத்தில் அறிவிப்பேன். நீங்கள் அனைவரும் ஏற்கக்கூடிய தலைவராகவே அவர் இருப்பார். இனி இடையில் தள்ளி போட்ட திருமண விஷயம் பற்றி ஆலோசிப்போம் என அமைதியாக சொல்லி நிறுத்தி அவையோரை இதமாக ஏறிட்டு நோக்கினார் வீரராஜேந்திரர். உடனே ஒரு தளபதி எழுந்து, அரசர்க்கரசே, கங்க மன்னர் தேவேந்திரவர்மருக்கு சோழ இளவரசிகள் மூவரில் யாரை மணப்பெண்ணாக தேர்ந்தெடுக்கலாம் என்கிற விஷயம் மிக சாதாரணமானது, எளிதில் முடிவெடுக்க கூடியது. இதற்கு போய் அவ்வளவு அந்தரங்கமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்க தேவையில்லை என்பதும் எனது பணிவான கருத்து என்று கூறிவிட்டு அமர்ந்தார். அவருடைய இந்த துணிச்சலான பேச்சை சில அதிகாரிகளும் தளபதிகளும் ஆமோதிப்பது போல புன்னகையுடனே தலையாட்டினர். அவர்கள் எல்லோருமே கோவலையின் ஆதரவாளர்கள். அப்படியா? சரி, அந்த எளிதான முடிவை நேரே சொல்லலாமே என புருவங்களை மேல் உயர்த்தி கேட்டார் வீரராஜேந்திரர். தளபதியை ஆதரித்த ஓர் அரசியல் அதிகாரி எழுந்து, ஆம் பேரரசே, அவர் சொன்னது நியாயம்தான். அது மிக சாமானியமான விஷயம் என்று நானும் கருதுகிறேன். அதாவது நம் இளவரசிகள் மூவரில் மூத்தவர் காலம் சென்ற ராஜேந்திர சோழரின் மூத்த குமாரியான மதுராந்தகி தேவி. அவருக்கு அடுத்த வயது படியில் நிற்பவர் தங்கள் திருக்குமாரி கோவலி தேவி. இவ்விருவருக்கும் இளையவர் மதுராந்தகி தேவியின் தங்கையான ராஜசுந்தரி தேவி. எனவே மூத்தவர் மதுராந்தகியே கங்க மன்னர் தேவேந்திரவர்மருக்கு மணப்பெண்ணாக தேர்ந்தெடுக்கலாம் என்பது மட்டுமல்ல, தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதும் பொதுவானதொரு சம்பிரதாயம். நாங்கள் அறிந்த வரையில் இப்போது அந்த நியதியை மாற்ற வேண்டிய ராஜ்ய அவசியமோ தேவையோ எதுவும் இப்போதைக்கு இல்லை என்பதாலேயே இந்த மணப்பெண் தேர்வு விஷயத்தை சாதாரணமாக கருதுகிறோம். அதனால் இதனை மாமன்னர் அவர்கள் இப்போது சபை ஆலோசனைக்கு கொண்டு வராமல் அரண்மனை அந்த புறத்திலேயே கூட பேசி முடிவெடுத்திருக்கலாம் என்றும் எண்ணுகிறோம் அரசே என கூறிவிட்டு அமர்ந்தார். மெல்ல தலையாட்டிக் கொண்டே வீரராஜேந்திரர் வேறு எவரேனும் ஏதாவது சொல்ல விரும்புகிறாரா என நோட்டம் விடுவது போல சபையோரை சுற்றி வளைத்து பார்த்தார். நடுத்தர வயதை கடந்துவிட்ட ஓர் உயர்தர அரசியல் அதிகாரி எழுந்து, சக்கரவர்த்தி அவர்களே, என் நண்பர்கள் சொன்ன கருத்து முற்றும் தவறானது என்பது எனது கருத்து.
அவர்கள் எண்ணுவது போல இந்த மணப்பெண் தேர்வு விஷயம் சாதாரணமானது அல்ல. எவ்வாறு எனில், சோழ பேரரசின் மேலாதிக்கத்திற்கு உட்பட்டது கங்க நாடு. நம் வணக்கத்திற்குரிய ராஜராஜ சோழர் அந்த நாட்டை கைப்பற்றிய போது அதன் மாதண்ட நாயகராக தமது குமாரர் கங்கை கொண்ட ராஜேந்திரரையே அமர்த்தி இருந்தார் என்பது இங்குள்ள பலருக்கும் நினைவிருக்கலாம். அப்போது கூட சோழர்கள் கங்கர்களுக்கு பெண் கொடுத்து பெண் எடுத்து உறவு போனவில்லை. இப்படி நம் முன்னோர்கள் செய்யாத ஒரு காரியத்தை நாம் செய்ய நினைக்கிறோம் என்றால் இன்றைய ராஜ்ய நோக்கில் கங்க நாட்டின் உறவு நமக்கு அதிமுக்கியமாக தேவைப்படுகிறது என்பதும், இதனால் அதன் மேல் நமக்குள்ள பிடி தளர்ந்து போய் விடக்கூடாது என்பதுமே அடிப்படையான காரணங்கள். எனவே கங்க மன்னனுக்கு மணப்பெண்ணாக நமது இளவரசிகளில் ஒருவரை தேர்வு செய்கிற விஷயம் சாதாரணமானதல்ல என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி ஆகிறது. கங்க மன்னனின் கரம் பற்றுகிற சோழ இளவரசியின் தகுதிகளையும் திறமைகளையும் பொறுத்தே சோழ பெருநாட்டுக்கும் கங்க நாட்டுக்கும் இடையிலான எதிர்கால உறவு அமையும் மாதலின் அவ்விஷயத்தில் நாம் இப்போது மிக மிக விழிப்புடன் செயல்பட்டாக வேண்டும் என்றார் உறுதியான குரலில். அதாவது, வயதில் மூத்தவள் என்பதற்காக மதுராந்தகியை மணப்பெண்ணாக தேர்ந்தெடுப்பது சரியல்ல என்பது உமது கருத்தா என விழித்தார் வீரராஜேந்திரர். சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்த அந்த அதிகாரி, ஆம் அரசே என்றார். அப்படியானால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவள் என நீர் எண்ணுவது யாரை? அவர் கொஞ்சமும் தயங்காமல், மாமன்னர் அவர்களின் திருக்குமாரி கோவலை தேவிதான் கங்க மன்னனுக்கு மனம் செய்து தர அனைத்து வகையிலும் தகுதியானவர் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் அந்த அதிகாரி. பெரும்பாலான அதிகாரிகளும் தளபதிகளும், எங்கள் எண்ணமும் இதுவேதான் அரசே என ஏக காலத்தில் எழுந்து கூறிவிட்டு அமர்ந்தனர். அமைச்சர் மழபாடி ராயர் மட்டுமே வாய் திறவாமல் வீற்றிருந்தார். சில வினாடிகள் மௌனமாக இருந்த வீரராஜேந்திரர் சட்டென பக்கவாட்டில் திரும்பி, அக்கா, இவ்விஷயத்தில் தங்களது அபிப்பிராயம் என்ன என கேட்டார். ஒரு கணம் திகைத்து தடுமாறிய அம்மங்கை தேவி சிறு பொழுது யோசனைக்கு பிறகு, இதில் எனக்கென்று தனி அபிப்பிராயம் எதுவும் இல்லை தம்பி, உன்னுடைய முடிவே எனது முடிவாகவும் இருக்கும் என்றார் தனிந்த குரலில். அதாவது, மதுராந்தகியை கங்க மன்னனுக்கு மணப்பெண்ணாக நான் தேர்ந்தெடுத்தாலும் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் இல்லையா என்று கேட்டு சிரித்தார் வீரராஜேந்திரர். அவருடைய சிரிப்பில் பல அர்த்தங்கள் தொனித்தன. உனக்கு அதுவே சரி என தோன்றச் செய்தால் அதற்கு நான் குறுக்கே நிற்க மாட்டேன் தம்பி என்றார் அம்மங்கை தேவி அடைத்த குரலில். அக்கையார் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கைக்கு நன்றி என கூறிவிட்டு நிமிர்ந்த சக்கரவர்த்தி, சரி, இப்போது நான் எடுத்துள்ள முடிவை தெரிவிக்கிறேன் என்றவாறு திரும்பி பார்த்தார். இதுகாரும் அங்கே தயாராக நின்றிருந்த திருமந்திர ஓலை நாயகம் ஓரடி முன் வந்து தம் கைவசம் ஏற்கனவே வரைந்து வைத்திருந்த மங்கள ஓலையை பிரித்து உறக்க படிக்கலானார். நட்புக்குரிய கங்க தேசாதிபதிக்கு சோழ சாம்ராஜ்யத்தின் மகா சக்கரவர்த்திகளான ஸ்ரீ ஸ்ரீ வீர ராஜேந்திர உடையார் அவர்கள் எம்பெருமான் கங்கை கொண்ட சோழீஸ்வரரின் திருப்பெயரால் வாழ்த்தி தெரிவிக்க பணித்த மங்கள செய்தி யாதனில், உமது எதிர்கால நலனில் பெரிதும் அக்கறையுடைய எம் சக்கரவர்த்தி அவர்கள் தம் மதிப்பிற்குரிய சகோதரர் அமரவாசி ராஜேந்திர தேவரின் இளைய திருக்குமாரியான இளவரசி ராஜசுந்தரி தேவியாரை உமக்கு மனம் செய்வித்து தந்து உம்மை தம்முடைய இனிய மருமகராக ஏற்க சித்தம் கொண்டுள்ளார்கள். இது பற்றிய உமது சம்மதத்திற்கு இவ்வோலை எடுத்து வரும் தூதுவனிடமே மறு ஓலை கொடுத்து அனுப்ப வேண்டியது. இங்கனம் சோழ சாம்ராஜ்யாதிபதி அவர்களின் திருவாய் கட்டளைப்படி வரையப்பட்டது. இவ்வாறு திருமந்திர ஓலை நாயகம் படித்து முடித்தார். அதே சமயம் சோழிய பிரதம தூதுவனாக புதிதாக அமர்த்தப்பட்டிருந்த கருணாகர தொண்டைமான் அந்த ஆலோசனை மண்டபத்தில் பிரவேசித்து மாமன்னரை வணங்கி நின்றான். கன்னங்களில் விழிந்த கண்ணீரை அவசரமாக துடைத்துக் கொண்டு கட்டிலில் இருந்து எழுந்து அமர்ந்த கோவலை, ஏனடி நறுஞ்சாந்து, சற்று முன் நீ வந்து தெரிவித்த தகவல் மெய்யானதுதானே என கடுமையான குரலில் கேட்டாள். உள்ளூர வியப்படைந்தவள் போல அவளை ஏறிட்டு பார்த்த நறுஞ்சாந்து, ஆம் இளவரசி, நீங்கள் ஆலோசனை கூட்டத்தில் இருந்து வெளியேறி இங்கு வந்ததும் என்னை அனுப்பி அங்கு என்ன பேசப்படுகிறது என்பதை உற்று கேட்டு வருமாறு பணித்தீர்கள் அல்லவா? நானும் அவ்வாறே மாடிப்படிகளில் ஒரு மூலையில் போய் ஒளிந்து நின்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்ட பேச்சுக்களை மிக கவனமாக கேட்டேன். அப்படி கேட்டு அறிந்தவற்றை தான் உங்களிடம் வந்து சொன்னேன் என்றால் தனித்த துணியில். ஆம்,
என்பதாக தலையாட்டி கொண்ட கோவலை, என் தந்தையார் ராஜசுந்தரியை தான் கங்க மன்னனுக்கு மணப்பெண்ணாக தேர்ந்தெடுப்பார் என நான் முன்பே எதிர்பார்த்தேன். அது சரியாகிவிட்டது என தனக்குள் முணுமுணுத்தவாறு சோர்வுடன் பெருமூச்சு விட்டாள். அவரது இந்த முடிவை மாற்ற வேண்டும் என்பதற்காக நான் செய்த முயற்சிகள் அனைத்துமே வியர்த்தமாகி விட்டன. அவளை அனுதாபத்தோடு பார்த்து முகமாடிய நறுஞ்சாந்து, மாமன்னர் இந்த முடிவுதான் எடுப்பார் என தெரிந்திருந்தும் நீங்கள் ஏன் ராஜசுந்தரியை இங்கு அழைத்து வந்தீர்கள் என்றால் தயக்கமான குரலில். அவளை என்னோடு அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைத்து போக நினைத்த காரணம் அவளது வாய் மூலமே என் தமக்கை மதுராந்தகிக்கு திருமணமாகாமுன் நான் செய்து கொள்ள சம்மதிக்க மாட்டேன் என சொல்ல வைக்க வேண்டும் என்பதுதான். இப்படி அவளை சொல்லச் செய்ய நான் பல தந்திரங்களை கையாண்டேன். அவளும் கூட அதற்கு சம்மதித்தாள். ஆனால் கடைசி நேரத்தில் அவ்வாறு சொல்ல பிடிவாதமாக மறுத்து விட்டாள். அப்போது எனக்கு வந்த ஆத்திரத்தில் அவளை கழுத்தை நெரித்து கொன்று விடலாமா என்று கூட எண்ணினேன் என கோப குமுறலுடன் கூறினாள் கோவலை. இதை கேட்டு பயந்து போன நறுஞ்சாந்தின் உடல் ஒரு குலுங்கு குலுங்கியது. மறுமொழி ஏதும் பேச தோன்றாமல் மௌனமாகவே இருந்தாள் அவள். அது சரி, நான் இங்கு வந்த பிறகு சில அரசியல் அதிகாரிகளுடனும் படை தலைவர்களுடனும் பேச போன போது ராஜசுந்தரி யாரையாவது சந்தித்தாளா என கேட்டாள் கோவலை. மரியாதைக்காக தன் சிற்றப்பா ராஜமகேந்திரரை பார்க்க போனார் இளவரசி. ஓ, அவரை பார்த்தாளா என விழிகளை பயங்கரமாக உருட்டி பெரிதாக தலையாட்டி கொண்ட கோவலை நெடுநேர சிந்தனைக்கு பிறகு, இப்போது அவள் எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்றாள் வெறுப்புடன். பக்கத்து அறையில் தான் இருக்கிறார் இளவரசி. இந்த அறையில் தானே அவளை நான் இருக்க சொன்னேன். ஆமாம், ஆனால் அதோ பாருங்கள், இங்கிருந்து அந்த சாளரத்தின் வழியை பார்த்தால் பஞ்சவன் மாராயன் வெற்றி கோட்டம் தெரிகிறது. அவளை இங்கு அழைத்து வந்திருக்கவே கூடாது. தவறு செய்துவிட்டேன். இருக்கட்டும், நாளை அந்த கோழை பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்து போய் அந்த வெற்றி கோட்டத்திலே நிறுத்தி வைக்கிறேன். அதை பார்த்து பயந்து நடுங்கி அங்கேயே நெஞ்சு வெடித்து சாகட்டும் என ஆத்திரத்துடன் பற்களை கடித்து கூறிவிட்டு, இப்போது அவள் என்ன செய்கிறாள் என கேட்டாள் கோவலை. சுகமாக உறங்கிக் கொண்டிருக்கிறார் இளவரசி. அவளுக்கு திருமணம் நிச்சயமாகி இருக்கும் செய்தி தெரியுமா? தெரியாது. தொலை தூரத்தில் இருந்த வெற்றி கோட்டத்து கடிகை கோபுரத்தில் இருந்து இரவில் 4ஆம் ஜாமத்தை அறிவிக்கும் மணியோசை கேட்டது. அத்துடன் அந்த சோழ மாளிகையின் கீழே மனிதர் பேசும் குரலும், குதிரைகளின் குளம்பொடியும், ரதங்களின் சகட ஓசைகளும், சிவிகை தூக்கிகளின் கால் சிலம்பொலிகளும் எழுந்தன. சோழ மாமன்னர் கூட்டிய அந்தரங்க ஆலோசனை கூட்டம் முடிவடைந்து அவரவர் தமது மாளிகைகளுக்கு புறப்பட்டு போகிறார்கள் போலும். சிந்தனையில் ஆழ்ந்திருந்த கோவலை எழுந்து சென்று சாளரத்தின் அருகில் நின்று கீழே எட்டி பார்த்தாள். மாளிகை முன்றிலும் அதன் பிரதான பாதையும் வெறிச்சோடி கிடந்ததிலிருந்து மந்திர ஆலோசனை கூட்டத்திற்கு வந்தவர்கள் எல்லோருமே திரும்பி போய்விட்டார்கள் என்பது தெரிந்தது. அத்துடன் வேளக்கார படையினர் எவரும் அங்கு தென்படாததால் மாமன்னர் வீரராஜேந்திரரும் அவருடைய மூத்த சகோதரர் சுந்தர சோழ பாண்டியரும் அம்மங்கை தேவியும் கூட அரண்மனைக்கு கிளம்பி போய்விட்டார்கள் என்பது புலனாயிற்று. இப்போது அந்த மாளிகையில் பட்டத்து இளவரசர் ராஜமகேந்திரர் மட்டுமே தங்கியிருப்பார். ஏனென்றால் அவரது இருப்பிடம் அதுதான். ஏதோ ஒரு முடிவுடன் சாளரத்தை விட்டு திரும்பி வந்த கோவலை, நறுஞ்சாந்து, நேற்று மாலை இங்கு நாம் வரும்போது சாலையில் சந்தித்தோமே இரு நாடோடிகளை, அவர்களை பற்றி உனது அபிப்பிராயம் என்ன என குரலில் ஒருவித குழைவு துணிக்க கேட்டாள். அவள் முகத்தில் சற்று முன் வரை புரிந்து கொண்டிருந்த கோப ஆவேசமெல்லாம் தணிந்து குளிர்ச்சி புன்னகை தவழ்ந்தது. வியப்புடன் அவளை ஏறிட்டு பார்த்த நறுஞ்சாந்து, அபிப்பிராயம் சொல்கிற அளவுக்கு அவர்களை பற்றி நான் அதிகம் சிந்திக்கவில்லை இளவரசி. ஆனால் என குறும்ப புன்னகையுடன் இழுத்தாள். ஆனால் நீங்கள் அவர்களை அளவு கடந்து அலட்சியப்படுத்தி விட்டீர்கள். பாவம், இளவரசர் அதிராஜேந்திரர் அதனால் தர்ம சங்கடப்பட்டு தவித்து போனார். ஓஹோ, என் அண்ணா அடைந்த தவிப்புதான் உனக்கு பெருந்தவிப்பாக இருந்ததோ? அதை கேட்டு வெக்கத்தால் நறுஞ்சாந்து தலை குனிந்தாள். சரி, பொழுது விடிந்ததும் ராஜசுந்தரியை ஒரு சிவிகையில் ஏற்றி அரண்மனைக்கு அனுப்பிவிடு. பிறகு நாம் இருவரும் வேறு ஒரு சிவிகையில் சென்று விடுவோம். ஆகட்டும் இளவரசி. நீ தூங்க போகலாம். இங்கே நீங்கள் தனியாக?
எனக்கு இப்போது தனிமை வேண்டும். நரஞ்சாந்து அங்கிருந்து அடுத்த அறையை நோக்கி சென்றாள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.